சீக்கிரம் கூட எல்லாருக்கும் இந்தாங்க எடுத்துக்கோங்க. எடுத்துக்கடா. எனக்கு உனக்கு தரக்கூடாதுன்னு ரங்கம் சொல்லிருக்காப்ல. ஓ, ரங்கன் சார் சொல்லிட்டாரா? சரி, அப்ப நீ போயிட்டு வா. என்னையா வேலைக்காரன் உனக்கு காப்பி கொடுக்க கூடாதுன்னு சொல்லிருக்கான்? நீ வேற சக்கரை அதிகம் கேட்டா சோறே கொடுக்க கூடாதுன்னு சொல்லிடுவான். அப்படியா? ஆமா, காஃபில 2 ஸ்பூன் அதிகமா சக்கரை போட்டேன்னு நாள் பூரா சோறு இல்லாம காய போட்டான். அன்று ஒரு நாள் பிளாஷ்பேக்கா? ஆமா. நீ எத்தனை பிளாஷ்பேக் தான் சொல்லுவ? நான் அடிக்கடி நடந்ததெல்லாம் நினைச்சு பார்த்துக்கிட்டே இருப்பேன். நீ நினைச்சு பார்த்தோலையா? அதுக்கே ஏன் உயிர் எடுக்கிற? ஐயோ, இந்த ஒரு பிளாஷ்பேக்கை நான் சொல்லிடுறேனே ப்ளீஸ். நான் சொல்றேனே ப்ளீஸ் 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 ப்ளீஸ். அன்று ஒரு நாள் ஆஹா, ஐயோ, என்னது இது? காஃபியா கஷாயமா? சக்கரை போடலையா? உங்களுக்கு சக்கரை வியாதி தானே, அதனால 1/4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அது கால் தூசுக்கு சமம், பத்தாது. அதனால இன்னும் கொஞ்சம் போட்டு வா. அதெல்லாம் முடியாது. முடியாது? ஆமா. நீ போடாட்டி எனக்கு என்ன, நானே போட்டுக்கிறேன். பாருங்க, இன்னத்துக்குமா சக்கரை எடுத்து கொட்டுறீங்க? என் வீடு, ஏன் சக்கரை, நான் போட்டுப்பேன். அதை கேட்கறதுக்கு நீ யாரு? இந்த பாருங்க, இந்த சக்கரையை உங்க கண்ணுல காட்டக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. ஆமா. எந்த முட்டாள் சொன்னா? நான் தான். டேய், நான் சக்கரை போட்டுக்க கூடாது, உப்பு போட்டுக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாரா? ஹலோ ஜெயராமா. ஜெயராமனா? உன் பேரு ஜெயராமன் தானே? உனக்கு சக்கரை வியாதி, நீ சக்கரை போட்டு சாப்பிட கூடாது, எல்லாம் உன் நன்மைக்கு தானே சொல்றேன். பார், இந்த சீன் போடுறது, காக்கா பிடிக்கிறது, ஜால்ரா அடிக்கிறதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத, என் பொண்டாட்டி கிட்ட வச்சுக்க. இங்க நடிச்ச மவன காஃபிய மூஞ்சில ஊத்திடுவேன், ஜாக்கிரதை. அம்மா வந்துட்டாங்க, இப்ப பாரு என் ஆஸ்கார் நடிப்பேன். ஐயா, எனக்காகவா சொன்னேன்? எல்லாம் உங்க நன்மைக்காக தானே ஐயா சொன்னேன். டேய், என்னடா திடீர்னு பம்மற? ஐயா, உங்களுக்கு சுகர் அதிகமாயி ஹார்ட் அட்டாக் வந்து மண்டைய போட்டா அம்மா பொட்டு இழந்து பூ இழந்து வெள்ளை புடவை கட்டி அமங்கலமாவ தானே இருப்பாங்க. டேய், அவ பூ வச்சுக்கிட்டு பொட்டு வச்சுக்கிட்டு கலர் கலரா புடவை கட்டிக்கிட்டு வந்து நின்னாலும் அழகியா இருப்பாளா? அதே குப்பை பொறுக்கிற மாதிரி தானடா இருப்பா. ஐயா, என்ன என்ன வேணாலும் சொல்லுங்கய்யா, அம்மா பத்தி அப்படி எல்லாம் பேசாதீங்கய்யா. சொன்னா என்னடா பண்ணுவ? வீட்டை விட்டு விரட்டி அடிப்பேன். நீ எப்பம்மா வந்த? பால்வடியும் என் ரங்க முகத்துல காஃபியை ஊத்துவேன் நீ சொன்னியே, அப்பவே வந்துட்டேன். ஆஹா, நீ வரத பாத்துட்டு தான் இப்படி எல்லாம் நடிச்சானா? நடிக்கலையா, நடிக்கல. உங்க நல்லதுக்கு தானே சொல்றேன். நீங்க அதிகமா சக்கரை சாப்பிடுறதுனால உங்க ஆஸ்தி ஒண்ணும் குறைய போறதுல, உங்க ஆயுள் தானே குறைய போகுது. நீங்க அல்பாயுசுல பொட்டுன்னு போயிட்டீங்கன்னா அதுதான் என் விதினா அதை யாரால மாத்த முடியும்? நீ வருத்தப்படாத ரங்கா. முடியாதுமா, முடியாது. ஐயா சாப்பிட்ட எக்ஸ்ட்ரா சக்கரைய நான் வெளியே எடுக்கிறேன். என்னதே? எப்படிடா எடுப்ப? ஐயா, நீங்க நேரா போய் தோட்ட வேலை பண்ணுங்க. தோட்ட வேலையா? நானா? ஆமாயா, நீங்க நேரா போய் தோட்ட வேலை பண்ணுங்க. தோட்ட வேலை பண்ணா வேர்வை வெளியே வரும், வேர்வை வெளியே வந்தா சக்கரை வெளியே வரும், சக்கரை வெளியே வந்தா உங்க உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். ஏய், இந்த வேலையெல்லாம் என்னால செய்ய முடியாது. ரங்க சொல்றத செய்யலன்னா நீ இந்த வீட்லயே இருக்க முடியாது. அப்போ அவன் சொல்லுக்கு மதிப்பு கொடுப்ப, எனக்கு கொஞ்சம் கூட மதிப்பு கொடுக்க மாட்டியா? எனக்கு ஒன்ன விட என் பூவும் போட்டு தான் முக்கியம். போய் தோட்ட வேலையை செய். ரங்கா, இதை இழுத்துக்கிட்டு போ. ஐயோ, டேய், வேணாமா வேணாமா, விட்டுருமா. ஐயோ, எனக்கு முடியாதுடா. டேய் டேய் ரங்கா, ரங்கா, டேய் 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 ரங்கா, டேய் விட்றா விட்றா டேய். போசகாரத் சாரல் கோருதோ, போசகாரத் சாரல் கோருதோ. யோ, நல்ல குனிஞ்சு வெட்டியா. ஐயோ, என்னால முடியலடா. என்ன பார்த்தா உனக்கு பாவமா இல்லையா? யோ, உனக்கெல்லாம் பாவம் பார்க்க கூடாதியா. என்ன வேலைக்காரன் சொல்லி நீ எவ்வளவு அவமானப்படுத்தின. அது மட்டும் இல்லாம இந்த அழகான மூஞ்சில டீய வேற ஊத்த பார்த்த. ஒருவேளை இந்த மூஞ்சில டீய ஊத்தி இருந்தா உன்ன மாதிரி அசிங்கமா இருக்க இல்ல. அதுக்கு தாண்டா சேர்த்து வச்ச ஆப்பு. அப்போ பழி வாங்கத்தான் இதெல்லாம் செஞ்சியாடா?
பின்ன உனக்கு சக்கரை குறைஞ்சா எனக்கு என்ன, ஏறுனா எனக்கு என்ன? அப்ப என்னால வேலை செய்ய முடியாது. வேலை செய்ய மாட்டியா? ஐயோ அம்மா, ஐயோ அம்மா, உன் பூவை போட்டு அழிச்சிருவாரு போல இருக்கு. இல்ல, இல்ல, செய்யறேன், இப்ப செய்யறேன். செய் செய், நல்லா வெட்டு. ஓ சகாலே கூதோயே. ₹1 சர்க்கரைக்காக நாள் பூரா என்ன பட்டி போட்டு தோட்ட வேலை செய்ய வச்சுட்டான். அவன் முதலாளியா உக்காந்துக்கிட்டு நான் வேலைக்காரனா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். இந்த வீட்ல அவனுக்கு அவ்வளவு பவரா? இந்த வீட்டுல என்னை விட அவனுக்கு தான் பவர். உனக்கு எங்க இருக்குது பவர்? நீ ஒரு வெத்தியா? ஆமாண்டா, நான் வெத்து தான். அதனால தான் இந்த வீட்டுல எனக்கு மறுபடியும் பவர் வரணும்னு சொல்லிட்டு கீழே பீஸ்காரில கை வச்சியா? இல்ல, உன் மூஞ்சில கைய வைக்க போறேன். என் தங்கச்சி பொண்ணை இந்த வீட்டு மருமகள் ஆக்கி நான் இழந்த பவர்லாம் மீண்டும் பெறணுங்கிற ஒரு திட்டத்தோட தான் உங்களை எல்லாம் இந்த வீட்டுக்கு வர சொன்னேன். அப்படியா? ஏய், என்னடா விடிய விடிய ராமாயணம் கேட்டு சீதைக்கு ராமன் சித்தப்பா வாங்குற மாதிரி இல்ல இருக்கு? யோ யோ யோ, உங்க கதையெல்லாம் அப்புறம் பேசுங்கய்யா. முதல்ல எனக்கு வர வேண்டிய கமிஷனை கொடுங்கய்யா, நான் கிளம்புறேன். யோ, கல்யாணமே நடக்கல, அதுக்குள்ள உனக்கு புரோக்கர் கமிஷனா? இதுக்கெல்லாம் போற போக்க பார்த்தா இந்த கல்யாணம் நடக்காதியா? யோ, நடக்காத கல்யாணத்துக்கு எதுக்கு கமிஷன் கேக்குற? அப்படி கேளு. உங்களை எல்லாம் சிங்கப்பூர் ஆளுன்னு பொய்ய சொல்லி இங்க கூட்டு வந்து தங்க வச்சிருக்கேன்ல, அதுக்கு துட்டு கொடுங்கய்யா. அதுக்கெல்லாம் தொட்டு கொடுக்க முடியாது, நீ நிறைய கட்டு. கொடுக்க வேணாம், வச்சுக்க. இதை எங்க சொல்லணும், எப்படி சொல்லணும்னு எனக்கு தெரியும். அம்மா கிட்ட போய் எல்லாத்தையும் புட்டு புட்டு வச்சா அம்மா ஏதாவது கொடுத்துட்டு போறாங்க. டேய், நில்றா 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 நில்றா. ஏன்டா அவசரப்படுற? உனக்கு என்ன கமிஷன் தானே வேணும்? ஃபுல் அமௌண்ட் என்கிட்ட இப்ப இல்ல. அதனால ஒரு சின்ன அட்வான்ஸா இப்ப தரேன். இதை வச்சுக்க, மிச்சத்தை அப்புறம் பாப்போம். சிங்கப்பூர் ஃபேமிலி ரூம்ல ஜெயராமனுக்கு என்ன வேலை? புரோக்கருக்கு வர காசை கொடுக்கறான். இங்க ஏதோ கோல்மால் நடக்குது. இதை போய் நம்ம அம்மா கிட்ட சொல்லலாம். என்ன ரங்க சொல்ற? அம்மா, வந்துக்கிறவங்கள பார்த்தா சிங்கப்பூர் பாட்டி மாதிரி தெரியல, ஏதோ சீரழிஞ்ச குடும்பம் மாதிரி தெரியுது. எதை வச்சுப்பா அப்படி சொல்ற? என் உள் மனசு சொல்லுதுமா. கண்ணா, உன் உள் மனசு எல்லாரையுமே சந்தேகப்படுது. அது ரொம்ப தப்புப்பா. தப்பு நடக்க கூடாது தானுமா என் உள் மனசு சொல்லுது. என்னப்பா சொல்ற? அம்மா, நீங்க இந்த ஊர்லயே பேமஸான பிகரு. இல்லம்மா, இந்த ஊர்லயே நீங்க பேமஸான ஆளு. உங்களுக்குன்னு மானம், மரியாதை, அந்தஸ்து, கௌரவம் இந்த ஊர்ல நிறைய இருக்கு. அது பாதிக்க கூடாதுன்னு தான் இந்த உள்மனசு வேதனைப்படுது. ராஜா, நீ இந்த வீட்ல இருக்கிற வரைக்கும் கெட்டவங்க இல்ல, கெட்ட ஆவி, காத்து, கருப்பு எதுவுமே வராதுப்பா. அப்ப எனக்கு சிவமான சொல்றீங்களா? இல்லப்பா, நீ இந்த வீட்டோட காவல் தெய்வம்ப்பா, காவல் தெய்வம். அம்மா, என்ன காவல் தெய்வம்னு சொல்லிட்டீங்கல்ல. இந்த வீட்ல வந்திருக்கிறவங்க யாருன்னு துருவி துருவி கவனிக்கிறேன். சாப்பிடுங்க மாமா. சாப்பிடுங்க மாமா, நல்லா சாப்பிடுங்க. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. ஐயோ, என்னாச்சு? என் பொண்டாட்டி எங்க இருக்கா? ஐயோ மாமா, பயப்படாதீங்க. அத்தை கீழே தான் இருக்காங்க. நீங்க தைரியமா சாப்பிடுங்க. இவ்வளவு வருஷத்துல ஒரு நாள் கூட என் பொண்டாட்டி இவ்வளவு பாசமா எனக்கு சாப்பாடு போட்டதே இல்ல, தெரியுமா? கவலைப்படாதீங்க மாமா, நான் மட்டும் இந்த வீட்டுக்கு மருமகளா வந்துட்டு உங்களை நல்லா கவனிச்சுப்பேன். இது பாருமா, நீ என்ன நல்லா கவனிச்சுக்கணும், எனக்கு சாப்பாடு போடணுங்கிறதுக்காக உன்னை இந்த வீட்டுக்கு மருமகளா நான் வர சொல்ல. உங்க அத்தை அந்த கொடுமைக்காரி, அவளை நீங்க பழிக்கு பழி வாங்கணும், அவளை சித்திரவதை பண்ணணும், அவளை கொடுமைப்படுத்தணும். ஏன் மாமா அத்தை மேல உனக்கு இவ்ளோ கோவம்? கோவம் இல்லடா, வெறி வெறி. அந்த ராட்சசி ஆசை ஆசையா நான் வளர்த்த என் தங்கச்சி, அதான் உங்க அம்மா, அவளை ஏமாத்தி அவ சொத்தெல்லாம் பறிச்சிட்டா. அது மட்டுமில்ல, என் தங்கச்சி இறந்தப்போ அவளை பார்க்க விடாம என்ன பண்ணிட்டா. நீங்கெல்லாம் அனாதையா தவிச்சுக்கிட்டு இருந்தப்போ ஒரு முறை கூட என்ன பார்க்க விடல. எல்லாத்துக்கும் மேல இந்த வீட்டுல இருக்கிற ஒரு சின்ன பய, ஒரு வேலைக்காரன், அவன் பேச்ச நம்பி என்ன ஒரு வேலைக்காரன் இல்ல, ஒரு கொத்தடிமையால ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அந்த ராட்சசிய
நீங்க எல்லாம் கொடுமைப்படுத்தணும், டார்ச்சர் பண்ணணும். அத நான் பார்த்து ரசிக்கணும், கைதட்டி சிரிக்கணும். செய்வீங்களா? 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 கவலைப்படாதீங்க மாமா, கவலைப்படாதீங்க. உங்க ஆசையே உடனே இப்பவே நிறைவேற்றும். இது எங்களை பெத்த தாய் மேல சத்தியம். அப்படி செய்யுங்கடா என் சிங்க குட்டிகளா.